ரட்சிப்பு என்றால் என்ன? இந்த கேள்வியை ஒரு முறை என்னுடைய பைபிள் டீச்சர் என்கிட்ட கேட்கும்போது, பிறப்பிலே கிறிஸ்தவனாக இருந்தும் அதுக்கான சரியான பதிலை என்னால் கொடுக்க முடியல. அப்போ நான் கற்றுக்கொண்ட வேத அடிப்படையிலான அந்த பதிலை சுருக்கமாக இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கேட்டுட்டு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ரட்சிப்பு என்றால் என்ன? இந்த கேள்வியை கிறிஸ்தவ மக்களிடம் எழுப்பும்போது அநேக பதில்களை மக்கள் சொல்வதை நம்மால் கேட்க முடியும். பாவமுள்ள வாழ்க்கையிலிருந்து பாவம் இல்லாத வாழ்க்கை, வேத வாசிப்பு, ஜெபம் போன்ற பக்திக்குரிய காரியங்களை செய்து தேவனோடு ஐக்கியமாய் இருப்பது, ஏழ்மையான இல்லை துயரமான வாழ்க்கையிலிருந்து செழிப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை என்பன போன்ற அநேக பதில்களை நம்மால் கேட்க முடியும். ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் சொட்டேரியா என்றும் எபிரேய மொழியில் யஷா என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு மீட்கப்பட வேண்டும் அல்லது விடுவிக்கப்பட வேண்டும் என்பது பொருள். ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு அல்லது மீட்பு தேவை என்பதை சொல்லும் போதே அந்த மனிதன் ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கியுள்ளான் என்பதே பொருள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று. ஆம் அன்பானவர்களே, பாவம் செய்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற நீதியுள்ள தீர்ப்பு மரணம். முதல் மரணம் நம்முடைய சரீரத்தில் நடந்த பின் நம்முடைய ஆத்துமா தேவனுடைய வார்த்தையின்படி அல்லது தீர்ப்பின்படி பாவத்தின் நிமித்தம் 2ஆம் மரணமாகிய நரகத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில்லாமல் சதா காலமும் தொடரக்கூடிய நித்திய அழிவாக இருக்கிறது. சரி, இந்த தீர்ப்பு யார் யாருக்கு பொருந்தும்? சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம் என்று சொல்கிறது. இந்த வேத வார்த்தைகள் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் பாவம் செய்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் பாவம் செய்து ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பாவமானது மனிதனை அடிமைப்படுத்தி மரணத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் முடிவில் முற்றிலுமாக தேவனை விட்டு பிரித்து விடுகிறது. பாவத்திலிருந்தும் அதனால் ஏற்பட்ட ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் மீட்கப்படுவதே ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவை புதுப்பிப்பது மட்டுமல்லாமல் நித்தியமாக அவருடன் அவருக்கு பிள்ளைகளாக வாழும் பாக்கியத்தையும் உறுதிப்படுத்துகிறது. அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.